ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா தக் லைஃப். இந்த மூவியை வந்துட்டு இவங்க எது எடுத்தாங்கன்னு தெரியல, யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் படம் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்க்காதீங்க. படம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. என்ன கதை எழுதியிருக்காங்க, ஒரு மயிரும் நல்லா இல்லை படத்தில். எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னா, இந்தியன் 2வே பரவாயில்ல, அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது மூவி. விவேகம் கதை எடுத்து போட்டிருக்காங்க. இந்தியன் பார்ட் 2 கதை எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு கேங்ஸ்டரு. அதில் சம்மந்தம் இல்லாத த்ரிஷா ஏன் வராங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் வருவான், அவன் என்னத்துக்கு வரான்னு தெரியல. இல்லை, ஆக்டிங் வைஸ் செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே இல்லை, கதை இல்லை. சாங்ஸு ட்ரெய்லர் எல்லாம் விடுறப்போ செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த படத்தை பார்த்தே ஆகணும். நல்லா எக்ஸ்பெக்டேஷனில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதிர்பார்ப்பும் போனால் கேவலமாக இருக்குது, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. சுமார் ஒரு இன்டர்வலில் சேர்த்தா ஒரு 3 ஹவர் கிட்ட வந்துடும். சீட்டில் 2.5 மணி நேரம் மேலே உட்கார முடியல, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது கதை. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே என்ன டேரக்டர்ஸ் இல்லை. ஒரு சாங்ஸு எல்லாமே வந்துட்டு சாங்ஸ் ரிலீஸ் பண்ணப்போ எல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மூவியில் போய் பார்த்தா ஒரு மயிர் சாங்கும் இல்லை. அப்போ என்ன மயிருக்கிற படம் எடுக்கிறீங்களா? கமல் ஆக்டிங் நல்லாயிருக்கு, சிம்பு ஆக்டிங் நல்லாயிருக்கு, ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அதை தவிர்த்து வேறு எதுனா எனக்கு படத்தில் இருக்கான்னு கேட்டால் ஒரு மயிருமே கிடையாதுன்னா இதுக்கு எத்த வச்சாங்கன்னு இந்த படத்தில். கமலோட இது வந்துட்டு அவ்வளோ ஒய்ஃப் மேலே அவ்வளோ லவ்வோடு இருக்கார். ஆனால் சைடில் செட்டப் வச்சுனுங்கிறாரு. இல்லை போய் தர்மன் மாதிரி எங்கேயோ போயிட்டு வர்றாரு. சரி, அதனால் ஒழுங்காக எடுத்து வச்சுருக்காரு, அதுவும் கிடையாது. விவேகம் மாதிரி இவங்க துரோகத்தில் இவங்க அழிச்சிருவாங்க. இவர் மறுபடியும் பாறை மேலேருந்து அவ்வளோ பேர் சுட்டு இவர் சாவாமல் பாறை மேலேருந்தெல்லாம் கீழே விழுந்து மறுபடியும் உயிரோட வருவாராம். இல்லை, சிம்பு வந்துட்டு ஒரே புல்லட்டில் செத்துருவார், அவங்க அப்பா ஒரே புல்லட்டில் செத்துருவார். ஆனால் இவருக்கு வந்து 10 புல்லட் மேலே அவர் சுடுவாங்க, அப்போ இவருக்கு சாவு வராது, எதுவுமே வராது. மலை மேலேருந்து கீழே தள்ளி விடுவாங்க, அப்போ இவருக்கு எதுவுமே ஆகாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நம்புற மாதிரி ஒன்றும் எழுங்கடா கதையெல்லாம். வைத்தியகாரத்தனமாக எடுத்து வச்சுக்கோங்க படத்தை. இல்லை மணிரத்னம் மயிரத்னம்னு சொல்லிட்டு ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா.